அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து அரஃபாவுடைய நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல். அரஃபாவுடைய நாள் என்பது துஆவுக்குரிய நாள், பாவ மன்னிப்புக்குரிய நாள், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு கேட்பதற்குரிய நாள். இந்த 10 நாட்களுமே கேட்க வேண்டும். குறிப்பாக அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும், ஜிக்ர் செய்யணும், அதிகமான முறையிலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், திருக்குர்ஆனுடைய விரிவுரையிலே முதன்மையானவர்கள் அந்த சஹாபி. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவிலே, பஸ்ரா என்ற ஒரு பெருநகரம் இருந்தது அவர்களுடைய காலகட்டத்திலே. அந்த பஸ்ராவிலே மக்களை எல்லாத்தையும் இந்த அரஃபாவுடைய நாளில், துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளிலே மக்களை எல்லாத்தையும் பள்ளிவாசலில் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி திக்ரு நடத்தி, அதே மாதிரி தஸ்பீஹ் சொல்லி கொடுத்து, இஸ்திக்ஃபார் செய்ய வச்சு, மக்களை எல்லாத்தையும் அந்த நாளில் ஒன்றா சேர வச்சு இந்த மாதிரியான அமலில் ஈடுபடுத்துவாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி வரக்கூடிய வரலாற்று செய்தி நமக்கு சொல்கிறது. ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சையதுனா அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களும் பஸ்ரா நகரத்திலே மக்களை எல்லாம் மஸ்ஜிதிலே ஒன்று கூட்டி திக்ரிலும் இஸ்திக்ஃபாரிலும் தஸ்பீஹிலும் துஆவிலும் ஈடுபடுத்த வைப்பார்கள் என்பதாக ஹதீஸ் வந்திருக்கிறது. எனவே அன்பான சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் அந்த நாளை நாம் திக்ரு, துஆ, தஸ்பீஹ் மற்றும் இஸ்திக்ஃபார் போன்ற விஷயங்களில் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், அரஃபாவுடைய நாளிலே இதை குறைந்தபட்சம் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துஆவை ஒரு 100 முறையாவது சொல்லிவிடுங்கள். ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் தினசரி சொல்வது சிறப்பு, அதனால் என்ன பயன் என்பதை சொல்கிறேன். ஆனால் குறிப்பாக இந்த அரஃபாவுடைய நாளில் கட்டாயமாக சொல்லிடுங்க. நிறைய பேர் அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அது அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்கன்னு சொல்லி அமல்ல இருந்து மக்களை பிரித்து கொண்டு போகிறாங்களே ஒழிய அமல் செய்ய வைக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் அப்படி இப்படிங்க, அது அந்த நாளுங்க இந்த நாளுங்க என்று மக்களை தேவையற்ற பாதையிலே குழப்பி திருப்புகிறார்களே ஒழிய நன்மைகள் செய்ய வைக்கக்கூடிய விதத்தில் யாரும் ஈடுபடுற மாதிரி தெரியல, இல்லையா? எனவே அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துஆவை நீங்கள் கண்டிப்பாக மனதமிட்டு நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் 100 முறையாவது அரஃபாவுடைய நாளிலே ஓதிவிட வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துவாக்கள்லேயே ரொம்ப பெஸ்ட்டான துவா எது அப்படின்னா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா இருக்குது, அது ரொம்ப பெஸ்ட்டான துவா, ரொம்ப சிறப்பான துவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க. இப்போ துவாக்கள்லேயே சிறந்த துவா அரஃபாவில் கேட்குற துவா. அந்த அரஃபாவுடைய நாள்லேயே எந்த துவா பெஸ்ட்டான துவா, என்ன துவா சிறப்பான துவா, அது நம்ம தெரியணுமா வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வ அஃதலு துஆஇ யௌமி அரஃபத அன வன் நபியூன மின் கபிலி. நானும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் அந்த அரஃபாவிலே ஓதிய துவாக்கள்லேயே சிறப்பான துவா நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரொம்ப சிம்பிளான துவா, எல்லாத்துக்கும் தெரியும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா தாங்க அரஃபாவுடைய நாளில் கேட்குற துவாலேயே ரொம்ப பெஸ்ட்டான துவா, ரொம்ப அல்லாவுக்கு பிடித்தமான துவா என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு போர்க்களத்துக்கு போகிறாருங்க. தன்னுடைய பொருளை, தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை, வேர்வையெல்லாம் சிந்தி போர்க்களத்தில் போய் எதிரிகளோடு சமர் செய்து போர் புரிந்து கடைசியில் வெற்றி வாகை சூடி இரத்தத்தோடும் காயத்தோடும் பல உடலிலே தையல்களோடும் வர்றாரு. இப்போ இவர் சிறப்பானவரா அல்லது இந்த கலிமாவை அரஃபாவுடைய நாளிலே சொன்னவர் சிறப்பானவரா என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் பிரகாரம் பார்த்தால் அரஃபாவுடைய நாளிலே, குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாளில் எந்த நாள் ஆனாலும் சரிதான், அந்த நாளிலே இந்த கலிமாவை ஓதியவர் தான் போருக்கு போனவரை விட சிறப்பானவர். போரில் போய் அடி வாங்கி உத வாங்கி இரத்தத்தோடும் காயத்தோடும் வந்திருக்காருங்க, அவரை விட இந்த கலிமாவை சொன்னவர் சிறப்பானவர். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன மின் ஐயாமில் அஷர். அல்லாவுக்கு
அவனுக்கு செய்யக்கூடிய நல்ல அமல்கள்லேயே ரொம்ப பிடித்தமான நாட்கள் எது அப்படின்னா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள். இதில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு அப்படி பிடிக்கும், அப்படி பிடிக்கும். ஒரு சஹாபி கேட்டாங்க, யாரும் சொல்ல அப்படின்னா போருக்கு போனார ஜிஹாது செய்கிறத விடையா பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு? ஆமாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஜிஹாத் செய்கிறத விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்கள் இங்கே இருந்து அமல் செய்கிறது. அப்போ ரசூல் சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் ஒருவரை தவிர அவர் ஜிஹாதுக்கு போனார், திரும்பி வரவே இல்லை, ஷஹீத் ஆயிட்டார். ஷஹீதுக்கு அந்தஸ்து தனி, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது, அதை இதோடு சேர்க்க முடியாது. ஆனால் ஷஹீதாகலை, வெறுமனே போருக்கு போகிறாரு, காயங்களோடு அடியோடு சில இழப்புகளோடு திரும்பி வந்துட்டார். அதை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே இந்த அரஃபால நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்த சிறப்பான துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் ஜிஹாதுக்கு போய் கிடைக்கக்கூடிய நன்மையை விட கூடுதலான நன்மையை இதன் மூலம் உங்களால் பெற முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த செய்தி சொல்கிறேன் கேளுங்க. இந்த கலிமாக்களை ஓதினால் 5 பலன் கிடைக்குங்க. எப்போதுமே ஓதுனா கிடைக்கும், டெய்லி நீங்கள் 100 தடவை ஓதுனா கிடைக்கும். குறிப்பாக இந்த அரஃபாவுடைய நாளில் ஓதுனா 5 முக்கியமான பலன்கள் கிடைக்கும். என்ன 5 முக்கியமான பலன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? யார் ஒருவர் தினசரி காலையிலே இந்த கலிமாக்களை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு 100 தடவை ஓதிட்டாங்களோ அல்லாஹ் அவருக்கு எவ்வளோ பெரிய கூலி கொடுப்பான் தெரியுமா? அவருடைய பட்டியலிலே 100 நன்மையை சேர்த்து விடுவான். அதே மாதிரி 100 பாவங்களை அவரிடத்திலிருந்து அழித்து விடுவான். 2. 3வது சொன்னாங்க, அல்லாவிற்காக வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளிலிருந்து ஒருவராக இருக்கக்கூடிய மனிதர்களில் 10 பேரை, அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய பாதையில் உரிமையிட்டாலே, அல்லாஹ்விற்காண்டி உரிமையிட்டாலே அவருக்கும் நரகத்துக்கும் இடையில எக்கச்சக்கமான தூரம் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் ஒருத்தர் டெய்லி 100 தடவை இந்த கலிமாக்களை ஓதிட்டார்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை தந்து விடுகிறான். அப்போ 100 நன்மைகள் எழுதப்படுது, 100 அந்தஸ்து நமக்கு உயர்த்தப்படுது, 100 பாவங்கள் தவறுகள் மன்னிக்கப்படுகிறது. 3வதாக 10 அடிமைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறது. 4வது சொன்னாங்க, யார் டெய்லி இதை ஓதிடுறாங்களோ ஷைத்தானுக்கு இவர் மேலே ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது, ஷைத்தான் இவரை வழிகெடுக்க முடியாது, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இவரை மாட்டிக்க வைக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துட்றான். இது 4வது பலன். 5வது முக்கியமான பலன், நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே இவரை மாதிரி நன்மையை கொண்டு வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இவருடைய நன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, என்னடா முட்டுக்கான நன்மையை கொண்டு வந்திருக்காரு, இவ்வளோ அதிகமான நன்மையை கொண்டு வந்திருக்காரு என்று எல்லாரும் ஏங்கி பார்க்கும் அளவிற்கு, அதிசயத்து பார்க்கும் அளவிற்கு எக்கச்சக்கமான நன்மையோடு வருவார். ஒருவரை தவிர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே கலிமாக்களை இவரை விட கொஞ்சம் கூட சொல்லியிருப்பார்ல, அவர் அதை விட கொஞ்சம் அதிகமாக நன்மை வச்சிருப்பார். வச்சுக்கோங்க, டெய்லி 100 தடவை சொன்னால் ஒரு அளவு நன்மைன்னா, ஒருத்தர் டெய்லி 150 தடவை சொல்கிறாரு, அல்லது டெய்லி ஒருத்தர் 200 தடவை சொல்கிறாரு, அவருக்கு இவரோட கொஞ்சம் கூடுதலான நன்மை இருக்கும், கூடுதலான நன்மை மூட்டையோடு வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 5 பலனையும் இந்த கலிமாக்கள் உங்களுக்கு கொடுக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு மகத்தான இந்த வார்த்தையை தான், கலிமாக்களை தான் நாம் அரஃபாவுடைய நாளிலே ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள், துவாக்கள்லேயே சிறந்த துவா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா. அந்த துவாவில் சிறந்த துவா எதுவென்றால் நான் சொல்லித்தந்த இந்த துவா தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனால் பல பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாளில் நாம் துவா செய்து நல்லமல் செய்த மக்களினுடைய கூட்டத்திலும் நம்மால் சேர்ந்து விட முடியும். எனவே அரஃபாவுடைய காலையிலிருந்து மாலை இஃப்தாருடைய நேரத்துக்கு முன்புக்கு வரை நீங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து கண்டிப்பாக இந்த துவாவை 100 தடவை ஓதிவிடுங்கள். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அரஃபாவுடைய நாளினுடைய முழுமையான நன்மை நம் எல்லோருக்கும் தந்து விடுவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.